ரெட்டியார்பாளையம் பகுதியில் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்களை ஒழிக்க போலீஸ் ஸ்டேஷன்களில் போலீசார் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ரெட்டியார்பாளையம், வயல்வெளி உள்ளிட்ட பல இடங்களில் ரெட்டியார்பாளையம் போலீசார் நேற்றிரவு ரவுடிகளின் வீடுகளில் சோதனை நடத்தினர். அதில் கஞ்சா, போதைப் பொருட்கள், ஆயுதங்களை ரவுடிகள் பதுக்கி வைத்துள்ளனரா என சோதனை நடத்தினர். மேலும் அந்த பகுதியில் உள்ள பெட்டி கடைகளில் குட்கா போன்ற போதைப் பொருட்கள் வைத்து விற்கப்படுகிறதா என போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் போலீசார் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. +2 தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவி மேனகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுவையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த உதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜெயபால், பச்சையம்மாள் தம்பதியினரின் மகள் மேனகா. இவர் மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருந்த நிலையில் நேற்று வெளியான தேர்வு முடிவில் மாணவி மேனகா குறைந்த மதிப்பெண் எடுத்துள்ளார். இதனால் மனமுடைந்த மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மாணவியின் மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருமாம்பாக்கம் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி இணைந்து மாணவர்களுக்கான 5 நாள் கோடைக்கால சிறப்பு வகுப்புகளின் துவக்க விழா நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரி இணைந்து மாணவர்களுக்கான 5 நாள் கோடைக்கால சிறப்பு வகுப்புகளில் துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மருத்துவர் நிஹார் ரஞ்சன் பிஸ்வாஸ் தலைமை தாங்கினார். கல்லூரியின் துணைத் தலைவர் மருத்துவர் ராவ் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் அக்ரி கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்புகளில் மாணவர்களுக்கு அறிவியல், ஆரோக்கியம், வேளாண்மை, மீன் வளர்ப்பு ஆகியவை பற்றி சிறப்பு வகுப்புகள் நடைபெற இருக்கின்றது. இந்த கோடை காலங்களில் மாணவர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் அலைபேசிகள் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க இதுபோன்ற சிறப்பு வகுப்புகள் வழிவகுக்கும் என்ற நோக்கில் இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் அமைந்துள்ளது. இது போன்ற வகுப்புகளால் மாணவர்களின் அறிவுத்திறனும் அனுபவத்திறனும் எளிதாக வளர்த்து கொள்ள முடியும் என்றும் சிறப்பாக விருந்தினர்கள் பேசியுள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் அபிஜித் மற்றும் மருத்துவர் ராகேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியில் +2 தேர்வு எழுதிய 768 மாணவ மாணவிகளும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளி தாளாளரும் முதுநிலை முதல்வருமான லூர்துசாமி பாராட்டினார். இங்கு மாணவர் ரியான் ஆல்பர்ட் டேவிட் 589 மதிப்பெண்களும், மாணவி நித்யா சாயா 585, மாணவர் ரோஹித் 584 மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு முறையே 4 கிராம், 2 கிராம், 1 கிராம் விகிதம் தங்க நாணயம் வழங்கப்பட உள்ளது. பள்ளியில் 446 மாணவர்கள் 75%, 303 பேர் 60% மேலும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். 52 மாணவர்கள் 550 மதிப்பெண்களுக்கு மேலும், 198 மாணவர்கள் 500க்கும் மேலும் மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். 91 மாணவர்கள் பாடப்பிரிவுகளில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி மாணவர்கள் +2 அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுவையில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரி சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி மாணவர்கள் இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தேர்வு எழுதிய 223 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 75க்கு மேல் 139 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி லக்ஷனா தேவி 591 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தையும், தர்ஷினி சரண் ஆகியோர் 580 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தையும், சுகிக்ஷா 579 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தமிழில் தர்ஷினி, சரண், நிஷாஸ்டி ஆகியோர் 99 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், பிரெஞ்சு பாடத்தில் லக்ஷனா தேவி, சுதிக்ஷா, சுஜிதா, நர்மதா, சுபாஷினி ஸ்ரீ, ஃபஹீமா, ஹரிஷ்மா, யோகப்பிரியா, சாரா பானு, ஆகேஷ் ஆகியோர் 100 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும்,
ஹிந்தியில் ஹரிஷ் 93 மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும், ஆங்கிலத்தில் சுதிஷா 98 மதிப்பெண் பெற்ற முதலிடத்தையும், கணிதத்தில் கிரண்குமார், டிமிட்டரியேட்டரில் கிரிஷ்குமார் ஆகியோர் 99 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், இயற்பியலில் தர்ஷினி டிமிட்டரியேட்டரில் 99 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், வேதியியலில் சரண் 980 மதிப்பெண்ணும், உயிரியலில் சரண் 98 மதிப்பெண்ணும், கணிப்பொறி அறிவியலில் குருரத்னம், சந்தி அண்ணாமலை, ஷைலு ஆகியோர் 100 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், வணிகவியலில் லக்ஷணாதேவி 100 மதிப்பெண்ணும், கணக்கியல் படிப்பில் லக்ஷணாதேவி 99 மதிப்பெண்ணும், பொருளாதாரம் படிப்பில் லக்ஷணாதேவி 99, தேனாமை 99, பால ஆதித்யா 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். வணிக கணிதம் பாடத்தில் லக்ஷணாதேவி, பால ஆதித்யா 96 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தை பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளி தாளாளர் ஃபிரெட்ரிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குநர் ஜீதா ஃபிரெட்ரிக் மற்றும் பள்ளி முதல்வர் அல்போன்ஸ் செல்டா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சீதாராமன், முத்தானந்தம் ஆகியோர் இனிப்புகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள் நடராஜன், செல்வம், எமில், இளவழகன், வாசுகி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவையில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் அவருடைய அலுவலகத்தில் வந்து பெயர்களை பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதற்கான துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வந்தார். அதை பார்த்து புதுவையில் பல்வேறு இடங்களிலிருந்து பதிவு செய்த மாணவர்கள் கல்வி சார்ந்த உபகரணங்களை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் முருங்கப்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு தேவையான நோட்டு, புத்தகம், பேனா உள்ளிட்ட கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அதன் தொடர்ச்சியாக ஏழை எளிய மாணவர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், அப்பாவை இழந்து வாடும் மாணவர்களுக்கு உண்மையிலேயே கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் போன் செய்தால் 1 வாரத்திற்குள் கல்வி சார்ந்த உபகரணங்கள் அவருடைய வீட்டிற்கு வந்து தரப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு செவிலியர் கல்லூரியில் மருத்துவச்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கருத்தரங்கு அரங்கில் செவிலியர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி செவிலியர் கல்லூரியில் உலக மருத்துவச்சி தினத்தை முன்னிட்டு சொசைட்டி ஆஃப் மிட்வைஃப்ஸ் இந்தியா புதுச்சேரி சாப்டர் சார்பில் மருத்துவமனை கருத்தரங்கில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரையை கல்லூரி ஆசிரியர் உமா துவங்கி வைக்க, செவிலியர் கல்லூரியின் ஆசிரியை சந்தோஷ்குமாரி விழாவினை வருடத்தின் கருப்பொருளை விவரிக்க, சிறப்பு விருந்தினராக ஐஜிஎம்சி இயக்குனர் மருத்துவர் உதயசங்கர், டீன் டாக்டர் ரவீந்திர பட், தலைமை மகப்பேறு மருத்துவர் சபிதா, செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன், செவிலியர் பணியாளர்களின் பொறுப்பு அதிகாரி சுமதி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றி மகப்பேறு செவிலியர்களுக்கான பரிசுகளை வழங்கினர். மேலும் சுவரொட்டி தயாரிக்கும் போட்டிகள் பங்கேற்று வெற்றி பெற்ற செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. முடிவில் செவிலியர் அதிகாரி சூர்யாதேவி நன்றி உரையாற்ற விழா இனிதே முடிவடைந்தது. இந்த விழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத் இடையே ஜூலை 1ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை துவங்கப்பட உள்ளது. புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூர் நகரங்களுக்கு ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் தினசரி விமான சேவையை வழங்கி வந்தது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் தற்காலிகமாக விமான சேவை நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே புதுவையிலிருந்து விமான சேவையை துவங்க புதுச்சேரி அரசு பல்வேறு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தது. இண்டிகோ ஏர் நிறுவனம் புதுவையிலிருந்து ஹைதராபாத், பெங்களூருவுக்கு விமானங்களை இயக்க முன்வந்துள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்த 2 நகரங்களுக்கு மீண்டும் விமானங்கள் இயக்கப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக இண்டிகோ நிறுவனத்தின் பிரதிநிதிகள் விமான நிலையத்தில் ஆய்வு நடத்தினர். விமான நிலையத்தின் முனைய கட்டிடம், ஓடுபாதை மற்றும் கட்டுப்பாட்டு கோபுரம் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இண்டிகோ நிறுவனத்தின் மூத்த மேலாளர் ராம்பாபு மஹதே அவரது தலைமையிலான மற்றொரு குழுவானது விமானங்களை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை மீண்டும் ஆய்வு செய்துள்ளது. இது குறித்து புதுச்சேரி விமான நிலையத்தின் இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி கூறுகையில், பயணிகள் முனைய கட்டிடம், ஓட்டுப்பாதை, விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு கோபுரம், வானிலை ஆய்வுத்துறை அலுவலகங்கள், தீயணைப்பு, எரிபொருள் நிலையம் மற்றும் செயல்பாட்டு பகுதிகளை இந்த குழுவினர் பார்வையிட்டனர். விமானங்களை இயக்குவதற்கான வசதிகள் இருப்பது குறித்து குழு திருப்தி அடைந்துள்ளது.
அதன்படி ஜூலை 1 முதல் புதுவையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வரை சேவைகளை துவங்க திட்டமிட்டுள்ளனர். மேலும் சில வழித்தடங்களை இதில் சேர்க்க ஆபரேட்டர்கள் விரும்புகின்றனர். எந்தெந்த பகுதிக்கு என்பது விரைவில் முடிவு செய்யப்படும். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகியோர் விமான சேவையை விரைவில் துவங்கவும், புதுச்சேரியை அதிக இடங்களுடன் விமானத்தின் மூலம் இணைக்கவும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி +2 தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் +2 தேர்வு எழுதிய 225 மாணவ மாணவிகளும் தேர்ச்சி பெற்று 100% சாதனை படைத்துள்ளனர். பள்ளி மாணவி மதிவதனி 600 மதிப்பெண்ணுக்கு 592 மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். மாணவி ஹேமலதா 588 மதிப்பெண்களுடன் பள்ளி அளவில் 2வது இடமும், மாணவி அஃப்ரின் 585 மதிப்பெண் பெற்று 3வது இடம் பிடித்தார். இப்பள்ளியில் 550 மதிப்பெண்களுக்கு மேல் 14 மாணவர்களும், 500 மதிப்பெண்களுக்கு மேல் 59 மாணவர்களும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 116 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த பள்ளி மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தாளாளர் செல்வகணபதி MP, பள்ளி முதன்மை முதல்வர் பத்மா, பள்ளி முதல்வர் கீதா, பள்ளியின் மேற்பார்வையாளர் சுப்புலட்சுமி ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்தி பாராட்டினர். முதலியார்பேட்டை பகுதியில் திமுக சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதி அனிதா நகர் பகுதியில் சேர்ந்த திமுக பிரமுகரும் தாய்க்கிழவி சீரக சம்பா பிரியாணி கடையின் உரிமையாளருமான வெற்றிவேல் பிறந்த நாளையொட்டி தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை சிமெண்ட் சாலை அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து உதவிக்கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த குமார், குணசீலன், சிவபெருமாள், அனிதா நகர் பகுதியைச் சேர்ந்த பூபாலன், சண்முகம், மதன், நந்து, தமிழ்வேந்தன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். RLV பேரவை சார்பில் வில்லியனூர் தொகுதியில் பொதுமக்களுக்கு 4வது நாளாக நீர்மோருடன் நடைபெற்ற அன்னதானத்தை மாஸ்கோ தலைமையில் RL வெங்கட்ராமன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் வில்லியனூர் தொகுதியின் சார்பாக வில்லியனூர் முருங்கப்பாக்கம் மெயின் ரோட்டில் கூட்ரோடு பெட்ரோல் பங்க் அருகில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு 4வது நாளாக வெயிலின் தாக்கத்தால் அவதிப்படுபவர்களும் வழியில் போவோர் வருவோர் அனைவருக்கும் தண்ணீர் தாகத்தை தீர்க்கின்ற வகையில் மோர்பந்தல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் மூலம் அனைவருக்கும் மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது. 4வது நாளாக இன்று நீர்மோருடன் மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதன் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார். RLV பேரவையின் வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் அருண், அட்மின் கோமதி, வில்லியனூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நேர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை 4வது நாளாக துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் பேரவையின் அட்மின் கோமதி, வில்லியனூர் சுகுணா, முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் ஒரு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தின அரங்க மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றது. பள்ளி அளவில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனனும், புதுச்சேரி மாநில குஜுரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தர்ராஜனும் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். பள்ளி அளவில் வருண் முதலிடத்தையும், காமேஷ் 2ஆம் இடத்தையும், ஆகாஷ் 3வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் மாணவர் வருண் பிரெஞ்சு பாடத்தில் 100 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 100 மதிப்பெண்களும், கணிதத்தில் 97 மதிப்பெண்களும், வேதியியலில் 92 மதிப்பெண்களும் பெற்றார். மாணவர் காமேஷ் பொருளியலில் 94 மதிப்பெண்களும், கணக்கு பதிவியலில் 92 மதிப்பெண்களும், வணிகவியலில் 91 மதிப்பெண்களும் பெற்றார். மாணவர் குபேரன் பிரெஞ்சு பாடத்தில் 98 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 90 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.